ஃப்ரெண்ட்ஸ், நான் முத்துக்குமார் எல்லாருக்குமே தெரியும், பாடலாசிரியர். அவரை பற்றி ஒரு டைரக்டர் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ சும்மா பார்த்தேன், என்ன தான் சொல்கிற பார்ப்பேன்ட்டு. நார்மலாகவே எனக்கு தெரியும் நான் முத்துக்குமார் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவாருன்ட்டு. ஆனால் இப்படி இந்த அளவு பண்ணுவாரா, அது எனக்கு தெரியாது. சரி, என்ன விஷயம்னா, ப்ரொடியூசர் காசு கொடுத்துருக்காங்க, நான் முத்துக்குமார் கொடுத்துருங்கன்ட்டு ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கின்னு இவர் நான் முத்துக்குமாரை பார்க்க போயிருக்காரு. பார்க்க போனோடனையும், இந்தாங்க சார், நீங்கள் பாட்டு எழுதுனதுக்கான காசு அப்படின்னு சொல்லி ஒரு 80,000 கொடுத்தாங்க. வாங்கிட்டு அவர் என்ன கேட்டார்னா, உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிறார். என்கிட்ட இருக்குது சார் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. சரி, இருக்கா அப்படிங்கிறதுக்கு, இருக்குது சார் அப்படின்ட்டுருக்காரு. ஆக்சுவலாக அவர்கிட்ட 300 ரூபா மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் எப்படி சொல்ல முடியும், இருக்குது சார் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, நான் எழுதின பாட்டுக்கான காசுன்ட்டு 5,000 ரூபாய் எடுத்துக்கிறேன், 75,000 ரூபாய் நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காரு. 75,000 வச்சுக்கோன்னு சொன்னீங்கன்னா, இவருனா சார் ஓச்சரில் 80,000 போட்டு தான் சார் வாங்கியிருக்கேன், வேணாம் சார் அப்படின்னா, இது ஏன் அவர்கிட்ட சொல்ல போகிற, நான் ஓச்சரில் சைன் போட்டு தரேயா 80,000 வாங்கின மாரி, மீதி இருக்கிறது நீ எத்துக்கியா அப்படின்ட்டுருக்காரு. இந்த மனசு எப்படி, 75,000 வச்சுக்கின்னு 5,000 ரூபாய் கொடுக்குறவங்க நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 80,000த்தில் 5,000 ரூபாய் வச்சுக்கின்னு 75,000 கொடுக்குற மனசுலாம் யாருக்கு வரும்? அப்படிப்பட்டவர் சீக்கிரம் இறந்துருக்காரு. என்ன காரணம்? குடி தான். ஆனால் தயவு செஞ்சு இந்த குடி இதெல்லாம் ஒரு லிமிட்டாக வச்சுங்க, ஓவராக வச்சுக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் உடம்பை கெடுத்து வச்சுக்கினீங்கன்னா, அந்த நல்லது உங்கள் உடம்பை பார்த்துக்காதுங்க. அதனால் உடம்பு பத்திரமா பார்த்துங்க. கெட்ட பழக்கத்துக்கு மேக்ஸிமம் போகாதீங்க. நீங்கள் எவ்வளோ தான் புண்ணியம் சேர்த்தாலும் உங்கள் உடம்பு உள்ளுறுப்பு அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த தீய பழக்கத்தெலாம் விட்டுருங்க. எவ்வளோ தங்கமானவர் பாருங்கள், சீக்கிரம் போயிட்டார். தயவு செஞ்சு யாருமே அப்படிலாம் பண்ணாதீங்க. எல்லா பழக்கத்தையும் விட்டு நல்லபடியாக இருங்க.